இதிலிருந்து இளைஞர்களுக்கு ஒரு தெளிவூட்ட வேண்டிய விதத்தில் நீங்களோ நானோ ஊடகப் பரப்பில் பயணிக்கிறவர்களோ இருக்கின்றோம். ஆனால் அந்த தெளிவு எப்படி ஊட்டப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? என்ற வரலாற்றை கடத்த வேண்டிய தேவைகளை நாங்கள் இருக்கின்றோம். ஏனென்றால் நாமல் ராஜபக்ச அவர்களுடைய இந்த விமர்சனம் கூட பெரிய அளவில் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பேசப்பட்டது. எங்களுடைய ஆட்களே சில பேர் வரவேற்றிருந்தார்கள் அதை. அதே மாதிரி அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் பேசுகின்ற பொழுதோ ஜேவிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய முகவலி புத்த பதிவில் கூட இதை நாங்கள் ரஜீவன் அவர்களுடைய பதிவில் கூட ஒரு விஷயத்தை இருந்தார் என்று பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன அடிப்படையில் எங்களுடைய அரசியல் உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். அரசியல் உரிமைகள் எங்களுக்கு கிடைக்கல. அப்படியான இனத்திலிருந்து கலை அடிப்படையில் இப்படியான விஷயங்கள்லாம் வரும். அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்கிற விடயத்தில் அவர் பேசியிருந்தார். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை வைத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இப்படியான விடயங்கள் வெளிவருகின்ற பொழுது அதில் அரசியல்வாதிகள் யாருமே பாதிக்கப்பட மாட்டார்கள். சிவில் அமைப்பில் இருக்கிறவர்கள் யாருமே பெரிதளவில் பாதிக்கப்படுறது குறைவு. ஆனால் பாதிக்கப்படுறது யார் என்றால் இளைஞர்கள். இளைஞர்களுக்கான ஒரு சட்ட தெளிவூட்டல் ஒன்று இருக்கணும். என்னதான் நாங்கள் வரலாற்றை கடத்தணும் என்ற ஒரு ஆர்வத்தில் இருந்தாலும், நாங்கள் வாழ்கிறது இலங்கையில் என்றதை இளைஞர்களுக்கு சொல்லணும். பாதிக்கப்படுறது அவர்கள் 5 வருடமோ 6 வருடமோ 10 வருடமோ அவர்களுடைய வாழ்க்கை தான் அங்கே அநியாயமாக போன்றது. ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பான தெளிவூட்டல் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக நான் இந்த வரலாற்றை கடத்தும் பணி அல்லாட்டி அந்த பொறுப்பு எங்கள் ஒவ்வொருவரிடம் இருக்கிறதுன்றதை நான் மறுக்க இல்லை. ஆனால் ஒரு ஒரு பெயின்ஃபுல் ரியாலிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஒரு வலி தரக்கூடிய யதார்த்தம் என்னென்றா, என்னதான் இருந்தாலும் நாங்கள் இலங்கைக்குள்ளே தான் வாழ்கின்றோம். அப்போ அது இலங்கைக்குள்ளே வாழ்கிறோம்ன்றதுக்கு அர்த்தம் என்னென்றால், இலங்கையிலே எதெல்லாம் அந்த நேரம் சட்டமாக இருக்குமோ அந்த சட்டங்கள் எல்லாம் இலங்கைக்குள் வாழ்பவர்களுக்கு மேல் பாயலாம் என்ன அரசாங்கத்தில் இருப்பவர்கள். நாங்கள் எந்த ஒரு அரசாங்கத்தை எடுத்து பார்த்தாலும் இது தொடர்ந்து வார ஒரு விடயம். இவர்கள் முதல் நாளே பிடிஏ இல்லாமல் செய்வோம். நான் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், போன வருடம் கிட்டத்தட்ட OHCHR ரிப்போர்ட்டின் படி 49 பேர் பிடிஏயில் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க.